லைஃப்ங்கிறது ட்ரெயின் மாதிரி. அதில் நமக்கு கிடைச்ச டிக்கெட் வச்சு நம்ம ஜேர்னி என்ஜாய் பண்ணாமல் ஏசி கோச்சில் இருக்கிறவங்களோட ஜேர்னியை பற்றி நினச்சிட்டு இருந்தா நம்ம ஜேர்னியில் இருக்கிற என்ஜாய்மெண்ட் காணாமல் போயிடுது. என்னைக்கு மற்றவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து பொறாமப்படுறோமோ, வாயை பழக்கிறோமோ, நம்மளோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நடக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு காரணம் என்ன தெரியுமா? வளர்றவங்களை வாழ விடாமல் தடுக்கிறது. மரம் வளர்றதுல ஒரு லைஃப் லெசன் இருக்கு. அது பக்கத்து மரத்தை பார்த்து பொறாமப்படுறதில்ல, தன்னால் எவ்வளோ முடியுமா வானத்தை தேடி வளருது. லைஃப்பில் ஒரு பெரிய பாலிசியை எல்லாரும் வச்சுக்கணும். நீங்கள் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு எடுக்காதீங்க. நீங்கள் ஓடுறீங்களா? ஓடுங்க. ஆனால் பக்கத்து ட்ராக்கில் ஓடுறவனோட பாதையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வாழ்க்கைங்கிற லிஃப்ட்டில் நீங்கள் மேலே போகணும்னு நினச்சா மேலே போங்க. ஆனால் பக்கத்தில் போகிறவனோட லிஃப்ட்டை பாட்டம் ப்ரெஸ் பண்ணி கீழே இறக்காதீங்க. உங்கள் வெற்றிக்காக அடுத்தவனோட தோல்வியை தேடி ஓடாதீங்க. உங்களோட சந்தோஷத்துக்காக அடுத்தவனை அள வைக்காதீங்க. பொறாமையும் கம்பேரிசனும் ரெண்டு பெரிய பாய்சன். அதை விட்டுட்டா மனசு டீடாக்ஸ் ஆகும். அதை கேரி பண்ணால் லைஃப் லாங் மைக்ரைன் தான். உண்மையை பார்த்தா லைஃப் காம்படிஷன் இல்லை, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கிற தனித்தனி பாதை. வாழ விடுங்கிற ஃபிலாசபி வெறும் கோட் இல்லை, அது வாழ்க்கையோட மந்திரம். அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு கிடைக்கிற பீஸ் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் மாதிரி காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். தினமும் மோட்டிவேஷனை உங்களோட கேரி பண்ண நாங்கள் பண்ண டிஷர்ட் தான் வாழ விடு. லிங்க்குக்கு டிஎம் பண்ணுங்கள். வாழ விடுங்க.